ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாங்க ஒரு அட்டகாசமான ஒரு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருக்கிற மசாலாவே வச்சு செஞ்சிடலாம். செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், அல்டிமேட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நிறையா காய்கறி சேர்த்துக்கலாம். அதில் பயங்கரமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பளபளன்னு வரும் குக்கரில் செஞ்சீங்கன்னா. இது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற வெஜிடபிள் பிரியாணி விட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு குக்கர் வச்சு குக்கர் லைட்டாக சூடானோம். அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய். ஃபுல்லாக நெய்யிலேயே செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இதில் பட்டை, பிரியாணி இலை, லவங்கம், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டின மாதிரி வெங்காயம் 2 இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட லைட்டாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் வேகும், அதனால் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட 4 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாயை. இதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு சுருண்டு வரணும், இந்த ப்ரௌனிஷ் ஆகணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் தட்டி தான் போட்டிருக்கோம். தட்டி போட்டதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் தட்டி போட்டிருக்கோம். நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தட்ட முடியுமோ தட்டி அதை போட்டு பச்சை வாசனை போக வரை நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பின்னாடி மீடியம் சைஸ் தக்காளி 3 அதையும் நல்லா பொடி பொடியாக வெட்டி போட்டு அது கூட சேர்த்திக்கிங்க. சேர்த்தி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி வேகிறப்போ அடி பிடிக்காது. ஒரு 3 மினிட்ஸ் வெந்த பின்னாடி இது கூட ஒரு கேரட், ஒரு 10 பீன்ஸு, பச்சை பட்டாணி 1 கப்பு. இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்திருக்கோம், அதனால் 1 கப் போட்டிருக்கோம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட உங்களுக்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வேணுனா அதை சேர்த்திக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் இப்போ 3 மட்டும் தான் சேர்த்திருக்கோம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நல்லா வேகட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துன பின்னாடி நல்லா கொஞ்சம் நேரம் கிளக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ வந்து தயிர் ஒரு 3 டீஸ்பூன் நல்லா எடுத்து கலக்கி கட்டி இல்லாத கலக்கிங்க. ஏன்னா அப்போ தான் பிரியாணியோடு போடுறப்போ இந்த மசாலாவோடு போடுறப்போ பிரிஞ்சு வராது. இது கூட மிக்ஸ் ஆகி வரும். இது கூட 2 டம்ளர் ரைஸு, நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ நார்மல் சமையல் ரைஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த ரைஸ்க்கே பிரியாணி சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஃபுல்லாக தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்திக்கங்க. 2 டம்ளர்னால் 4 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்திக்கலாம். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, அதனால் மறுபடியும் சேர்த்திருக்கேன். உப்பு எப்பயுமே எந்த பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றப்ப உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது மேலே கொத்தமல்லி தழை, புதினா தழை ஒரு கைப்பிடி தூவி விட்டு ஒரு கலக்கி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்ட பின்னாடி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விடுங்க. லைட்டாக ஆவி வந்த பின்னாடி விசில் போட்டால் போதும். இப்போ விசில் நம்மளுக்கு அடங்கிடுச்சு. 3 விசில் வந்த பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் பளபளன்னு சூப்பராக வந்திருக்கு. பாருங்க உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து இது பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம், செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.